ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன்றா இருக்க கற்றுக்கணும் அப்படிங்கிற சீரியலில் ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 3 நாள் தான் ஆச்சு. இது வந்து கணவர் மனைவி இருக்காங்க. இப்போ ஹோட்டல் வந்து நடத்துகிறாங்க. 4 பையங்க இருக்காங்க. பையன், மருமக, மாமனார், மாமி எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக வந்து ஹோட்டல் நடத்துகிற மாதிரி வந்து கதை. இப்போ வந்து பார்த்தோன்னா அதனால் சைவ சாப்பாடு தான் போடுறாங்க. அதனால் அதே சாப்பாடை, அதாவது பெரிய ஒரு ஹோட்டல் மாதிரி எடுத்துகிறாங்க. பின்னால் ஒரு பெரிய ஹால் மாதிரி ஒரு ரூம் இருக்குது. அந்த வீட்டிலேயே வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து எல்லாருமே அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஹோட்டலுக்கு போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு பெருசாக வந்து கட்டியிருக்காங்க. பின்னாலே பெருசாக ரூம் வச்சுருக்காங்க. அங்கே தான் அவங்க வீடு மாதிரி அங்கேயே இருக்காங்க. அதனால் என்ன வேலை செய்யும் இங்கே வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே வீடாகவும் பின்னால் வீடாகவும் முன்ன வந்து ஹோட்டலாகவும் வந்து வச்சுருக்காங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா, இப்போ இருக்கும்போது என்னாச்சு, எப்போவுமே சைவ சாப்பாடு தான் அப்படின்னால அசைவம் வந்து கிடையவே கிடையாது. இதனால் எம்மா எனக்கு நாக்கு செத்து போச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு ஒரே ஒரு பையனுக்கு மட்டும்தான் கல்யாணம் இருக்குது. அந்த எனக்கு நாக்கு செத்து போச்சு, ஒரு முட்டையாவது போட்டு கொடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது மட்டும் தெரிஞ்சிச்சு வாசனை வந்துச்சுன்னா உங்கள் அப்பா வந்து திட்டுவார். நாங்கள் பரவாயில்லம்மா, அது மட்டும் போட்டு கொடுங்கம்மா. சரி, எல்லோரும் கேட்குறீங்க, போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து முட்டை தோசை வந்து போட்டு கொடுக்குறாங்க. எல்லோரும் சூப்பராக இருக்குது சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. ஆனால் முட்டை வாசனை வந்து என்றைக்குமே இது போகாது. அந்த வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்துட்டு பயந்து போயிட்டாங்க. ஐயோ, என்ன வீடெல்லாம் ஒரே வாசனையாக இருக்க. அப்பா வந்துடுறாரு. என்ன ஹோட்டல்லாம் ஒரே முட்டை வாடை அடிக்குது, சைவ ஹோட்டல் எப்படி முட்டை வாசனை வந்தது அப்படிங்கிறாரு. எல்லோரும் திருன்னு முழிக்கிறேன். ஒன்றை தான் கேட்குறேன், முட்டை வாசனை எங்கேருந்து வருது, எப்படி வருது அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருமே திருன்னு முழிச்சுறாங்க. இப்போ மட்டும் அவர் பார்த்து கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னா எல்லாரையும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அப்பா எல்லாரையும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு, பொண்டாட்டி பிள்ளைகளை அதிகாரம் பண்ணிட்டு ரொம்ப வந்து ஓவராக வந்து போய்கிட்டு இருக்காரு. எல்லாருமே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. பொதுவாக இப்படி வந்து செய்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். மனுஷங்களை வந்து மனுஷங்களை மதிக்கணும். யாராக இருந்தாலும் சரி, பொண்டாட்டி பிள்ளைகளை இப்படிலாம் அதிகாரம் பண்ணி ஏசி இப்படிலாம் செய்யக்கூடாது. ரொம்ப தவறான ஒரு விஷயம். இப்போ வந்து இப்படி இருக்க இந்த சீரியல் வந்து எப்படி போகுது அப்படின்னா, பாண்டியன் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 ஜோடி நடித்தாங்க. நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ அதனால் மறுபடியும் இவங்கள 6:30 மணி சீரியலில் வந்து போட்டிருக்காங்க. இப்போதைக்கு போட்டிருக்காங்க. நாளைக்கு வந்து வேறு சீரியல் முடிஞ்சிச்சுன்னா இந்த சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா இடத்த வந்து மாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டயத்தை வந்து மாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த சீரியல் வந்து மக்கள் வந்து விரும்பி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் வந்து பாருங்கள். கீரை கூட்டு வந்து இருக்கேன். கீரைகள் வந்து என்றைக்குமே நம்ம தலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அயன் சக்தி இருக்குது. அதை நல்லா வந்து கீரையை நல்லா வேக வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், மிளகா வத்தல், பெருங்காயம் கொஞ்சம் நல்லா போட்டுக்கங்க. எல்லாத்தையுமே நல்லா போட்டுட்டு பாசிப்பருப்பையும் வேக வச்சு குக்கரில் வந்து கீரையை வைக்காதீங்க. அது வந்து அடைச்சிரும். விசிலில் தனியாக வேக வச்சுக்கோங்க. குக்கரில் பாசிப்பருப்பு மட்டும் வேக வச்சுக்கங்க. 2 கடைஞ்சி சாப்பிட்டோன்னா, சாத்து கூட வந்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பர், உடம்புக்கு நல்லது. தலைமுடி நல்லா வளரும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.